வல்லமையும் மகிமை நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் தம்முடைய பரிபூரணமான சித்தத்தின்படியே நன்மைகளை தந்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் லூக்கா அதன் 12வது அதிகாரம் 48வது வசனம். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளிலே இதிலே சில வசனங்கள் தேவ சித்தத்தை செய்கிற தேவ மனிதருக்காக சொல்லப்படுகிற வார்த்தைகளாக அங்கே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை அறிந்து அதை செய்யும்படி ஆயத்தப்பட வேண்டும். அதன்படி செய்யாமல் போனால் அதற்குரிய தண்டனை உண்டு என்று ஆண்டவர் அங்கே சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். ஆனால் இன்னும் அடுத்த பகுதியில் சொல்லுகிறார், எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுமோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இது உலகத்திலும் இது நியாயதானே. அதிகம் கொடுத்தால் அதிகம் கேட்கப்படும். நாம் ஒரு விளை நிலத்தை எடுத்து அதிகமாய் விதைக்கிறோம் என்றால் நம்முடைய எண்ணங்களிலே அறுவடையும் அதனுடைய பலன்களும் நிறைவாய் அதிகமாய் இருக்கும் என்கிற எண்ணத்தோடு தானே நாம் அதை செய்ய ஆரம்பிப்போம். ஆண்டவராகிய தேவனை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவ சித்தத்தை செய்யும்படிக்கு ஆண்டவர் அவர்களுக்காக ஒரு அறைக்குவல் இங்கே திரும்பவும் கொடுப்பதை காண முடிகிறது. அதற்கு அதிலே படிப்படியாய் சில காரியங்களை சொல்லுகிறார். சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றாமல் போனால் தண்டனை உண்டு என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே சொல்லுகிறார், கொடுக்கப்படுகிறவைகள் கர்த்தர் எவைகளை நமக்காக நம்மிடத்தில் அவருடைய நாம மகிமைக்காக செயல்படுத்தும்படி தந்திருக்கிறாரோ அதை ஆண்டவருடைய நாமத்தினாலே அதை கேட்பார். அது ஒரு குடும்ப வாழ்வாய் இருக்கட்டும், நம்முடைய வேலைகளாய் இருக்கட்டும், கடமைகளாய் இருக்கட்டும், நம்மை ஆராதிக்கிற ஸ்தோத்திர சமயங்களாயிருக்கட்டும், ஜெபிக்கிற நேரங்களாயிருக்கட்டும், எவைகளை ஆண்டவர் யாரிடத்தில் அதிகமாய் கொடுத்திருக்கிறாரோ அந்த நேரங்கள் விரயமாக்கப்படும் என்றால், அந்த வாழ்வு விரயமாக்கப்படும் என்றால், அந்த சமயங்கள் விரயமாக்கப்படும் என்றால் எல்லாவற்றையும் குறித்து அவர் கேட்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமத்தினாலே இங்கே சொல்லும் பொழுது அதிக நேரம் கிடைக்கும் என்றால், அதிக வாய்ப்பு கிடைக்கும் என்றால், அதிக சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் என்றால் நாம் அதை அபயமாக்கி அதை வீணாக்கி விடாமல் நம்மை பாதுகாத்து கொள்வோம். காரணம், எவ்வளவு கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவு அதிகமாய் கேட்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய இந்த வாழ்வின் பகுதிகளாக இருக்கட்டும், ஊழிய பகுதிகளாக இருக்கட்டும், நேரங்களாக இருக்கட்டும், அல்லது செயல்படுகிற எதுவாய் இருக்கட்டும், கர்த்தர் எவ்வளவாய் நமக்கு அந்த வாய்ப்புகளையும் காலங்களையும் அந்த கிருபைகளையும் வரங்களையும் தாளந்துகளையும் தருகிறாரோ அதை அப்படியே கொடுக்கிற அளவிற்கு திரும்ப கேட்பார் என்கிற உணர்வோடு கூட கவனமாய் இந்த ஸ்தோத்திர விசுவாச ஓட்டத்தின் இந்த காலங்களை நாம் முன்னெடுத்து செல்லுவோம். காரணம், ஆண்டவர் அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த உலக மாயானவைகளை நாம் கடந்து ஆண்டவர் தந்தவைகளை நிறைவேற்றி, ஆண்டவர் தந்தவைகளிலே கவனம் செலுத்தி தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு ஆண்டவர் அக்கினி அபிஷேகத்தையும் தந்து நடத்துகிறேன் என்று அடுத்த வசனத்திலே சொல்லுவார். அந்த அபிஷேக பலத்தோடு நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டவைகள் திரும்ப கணக்கு கேட்கப்படும் என்கிற எண்ணத்தோடு கூட நாம் முடங்கி போன பிசகி போன முழங்கால்களை உறுதிப்படுத்தி தேவ சித்தத்தை செய்வதற்கு தீவிரம் காட்டுவோம். உலகத்தில் உள்ளவைகளை சாக்கு போக்குகளாக சொல்லி வீடு, வேலை, பிள்ளைகள், ஸ்தோத்திரம் என்னும் சூழ்நிலைகள் அப்படி என்று சொல்லியே அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற நாம் தாமதியாதபடி தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்திலே கணக்கு கேட்கும் பொழுது தைரியமாய் அவரிடத்திலே நின்று நாம் அவர் தந்தவைகளிலே
நாம் சம்பாதித்தவைகளும் நாம் செயல்பட்டவைகளையும் கணக்கொப்புவித்து நம்முடைய வாழ்வு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்படுவதற்காக நாம் கரிசனையுடன் இந்த காலத்தை நாம் பயன்படுத்துவோம். அதிகமாய் கொடுத்தால் அதிகமாய் கேட்கிற ஆண்டவர். ஆனபடினாலே கவனத்தில் வைத்து கொடுக்கப்படுகிற எல்லாவற்றுக்கும் கணக்கு ஆண்டவர் கேட்பார் என்பதை அறிந்து கவனமாய் தேவ சித்தத்தை செய்வோம். கர்த்தர் நம்மை நம்முடைய அக்கினியின் வல்லமையால் நிறைத்து பலப்படுத்துவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக மக்கள் ஸ்தோத்திரப்பா. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்று சொல்லப்படுகிற ஆண்டவரே, இது ஆண்டவரே இது நடக்கிற அந்த பொதுவாகவே நடப்பிக்கப்படுகிற காரியம். ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் எவ்வளவு நேரம், காலம், சமயம், வசதி, வாய்ப்புகள் ஆண்டவரே எவைகள் அதிகமாய் தந்திருக்கிறீரோ, ஆண்டவரே கிருபைகள், தாளந்துகள் அதிகமாய் தந்திருக்கிறீரோ, அதை அப்படியே அதிகமாய் கேட்கிற தேவனமாய் இருக்கிறேன். நாங்கள் கிடைக்கப்படுகிறதை ஆண்டவர் தந்தவைகளை வாங்கி விரயமாக்கி விடாதபடி, ஆண்டவர் தந்த வாழ்வு, ஆண்டவர் தந்த இரட்சிப்பு, ஆண்டவர் தந்த கிருபைகள், ஆண்டவர் தந்த சகல நன்மைகளையும் ஒருபோதும் விரயமாக்கி விடாதபடி நாங்கள் அதை செயல்படுத்தி தேவ சித்தத்தை நிறைவேற்ற அந்த அக்கினியின் பலத்தை நான் எங்களை நிரப்ப ஐயா. நாங்கள் பல காரிய நேரங்களிலே சாக்கு போக்குகளை சொல்லி கர்த்தரை சமாளித்து விடுவோம் என்று சொல்லி நாங்கள் திருப்திப்பட்டு கொள்ளுகிறோம். முடியாதப்பா. கொடுக்கிற ஒவ்வொரு நேரத்திற்கும், சமயத்திற்கும், பணத்திற்கும், காலத்திற்கும் கணக்கொப்புவிக்க வேண்டும் என்கிற தெளிவை வேத வசனம் எங்களுக்கு தெளிவாய் சொல்லித் தருகிறது. நாங்கள் அந்த பயத்தோடு தேவ பலத்தினரே தேவ சுத்தத்தை நிறைவேற்ற கிருபையை தாரும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.